ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாஹி துக்டா. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்து உங்களுக்கு ஆடை சேரும். இந்த மாதிரி ஆடை சேரும் உங்களுக்கு. இந்த ஆடை எல்லாத்தையுமே வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நான் மில்க் மேட் எடுத்திருக்கேன். மில்க் மேட் இல்லைனா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் சுகர் எடுக்கிறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரெட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது இந்த 4 சைட்ஸ்லையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண ப்ரெட் துண்டுங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரெட் கிராம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாக இது வந்து ஆயிலில் தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஆயில் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகன்றதுனால நான் கீ ஆட் பண்ணி நான் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து டோஸ்ட் மாதிரி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைட்லேயும் நீங்கள் கீயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கீ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வர வரைக்கும் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கான சிரப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பனை சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, பனை வெல்லத்தோட தூள், அதை வந்து நான் 1/2 கப்பை யூஸ் பண்ணுறேன். அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நார்மல் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதே கப்புக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து இதில் போட போகிறோம். ப்ரெட் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி விடுங்க. இது ஒரு 1 minute நீங்கள் இதை பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். வாங்க இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது பேர் வந்து ரப்டி. இது ஃபுல்லாக நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் நான் ஒன் பை ஒன்னாக வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நான் அந்த ரப்டியை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பாதாம் கொஞ்சம் தூவி விடுறேன். நீங்கள் பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வந்து நான் ஏலக்காவும் தூள் பண்ணி அது மேலே தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம ஷாஹி துக்டா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.